இப்போது தொடர் பாலு அவர்கள் எம்மோடு இணைகிறார். இப்போ நாம் கேட்ட கேள்வி என்ன, இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ்ன்னு சொன்னாங்க. ஏற்கனவே யூபி அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட பாண்டு மெச்சூர் ஆகிட்டு அதற்காக மத்திய அரசு ஹேஸ் டு டேக் ஆல் ரெஸ்பான்ஸு, ரீபே பண்ணக்கூடிய விவகாரத்தில் குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா பாலு, உங்கள் கருத்தை வைங்க. அடிப்படையில் ஒரு அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு குடிமகனுக்கோ அவர்கள் ஒரு உறுதிமொழியை கொடுத்தார்கள் என்றால் அதை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பாக. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இது ஒரு தாள். இந்த தாளில் 100 ரூபான்னு போட்டிருக்கு. ஆமாம். ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னருடைய கையெழுத்து இருக்கு. இப்போ அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், நான் எப்போ வேணால் எனக்கு இந்த தாள் வேணாம் 100 ரூபாய் கொடுன்னா கொடுக்கணும். ஆமாம், அதுதான் உறுதி. அதான் அர்த்தம். இன்னொன்று, ரெண்டாவது, உலக பூராவுமே இந்த கரன்சி நோட் என்று இருக்கக்கூடிய இந்த பேப்பர் பணம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் மணி என்று சொல்லக்கூடிய அந்த காகித பணத்தை அதற்கு இணையாக அரசாங்கத்துடைய கஜானாவில் தங்கம் இருக்கணும். வெரி குட். அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, வெரி குட், தங்கம் எவ்வளவு இருக்கோ நம்முடைய ஸ்டாக்கில் அதுக்கு இத்தனை விழுக்காடு தான் நீங்கள் நோட்டு சர்க்குலேட் பண்ணணும், அல்ல பிரிண்ட் பண்ணணுங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரூல் இருக்குது. அப்படி பண்ணலைன்னா விலைவாசி பண்ணலைன்னா என்ன ஆகிடும்னா, ருப்பி வேலி போய் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அது வாங்குறவங்க பூரா திவான் ஆகிடுவான், திவாலாயிடும், ஐபி ஆகிடுவான். வெரி குட். அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு அடிப்படையான புரிதலான விஷயம். ஆமாம், சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், ரைட்டு, இப்போ கொஞ்சம் நம்ம பழசு போக வேண்டியதாக இருக்கு. சொல்லுங்க. மன்மோகன் சிங் வரும்பொழுது கடைசியாக $110 $12 பேரல் விழுந்தது குரூட் ஆயில். ஆமாம், 85 ரூபாய் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட $85 வரைக்கும் குறைஞ்சது. ஆனால் ₹1 கூட மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. கடைசி வரைக்கும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணீங்க, 112 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆமாம், பல முறை குறைந்த பிறகும் ஆனால் வரல. அப்போது இந்த டாலருடைய மதிப்பு என்பது அது வாலட்டைல், அதாவது மேலும் கீழுமாக அது ஊசலாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் நியாயமாக எல்லா அரசாங்கமும் சொல்வது என்ன என்றால், க்ரூட் ஆயில் குறையுதுன்னு சொன்னால் பெட்ரோல் விலை குறையும், டீசல் விலை குறையும், மக்களுடைய பயன்பாட்டிற்கு விலை குறையும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய காமன் எக்கனாமிக்ஸ் தான், பொருளாதாரம் தான். ஆனால் இப்போ எப்படி பொருளாதாரம் இருக்குன்னா, பொருளாதாரத்திற்கான ஒரு அடிப்படையான த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கானமி இருக்கு இல்லையா, அதை மீறுறதுங்கிறது வழக்கமாகி போச்சு. அரசாங்கமே மீறினா என்ன ஆகிடும், அது திவாலாகி போயிடும். இப்போது பல நாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு போரில் போய் ஈடுபடும் போத ஏகப்பட்ட செலவழியுது. அப்போ செலவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நோட் அடித்து விட்டுறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாருடைய கடைசியாக பர்மா சிங்கப்பூரில் ஒரு பையில் கரன்சி எடுத்துகிட்டு போகணும். ஒரு பையில் கரன்சி எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு அதுக்கு இணையாக ஒரு பையில் காய்கறி வாங்கிட்டு வரணும். அதுதான். அப்போ என்னென்னா, பணவீக்கம் என்பது அவ்வளோ கொடுமையாக போச்சு. அது காரணம் என்ன என்று சொன்னால், நம்மகிட்ட ரிசர்வில் இருக்கக்கூடிய தங்கத்திற்கு ஏற்ற அளவு நாம் கரன்சி நோட்டு அடிக்காமல் பல மடங்கு உதாரித்தனமாக அடித்தது. இன்னும் சொல்ல போனால், அந்த போருக்காக செலவு பண்ணுறதுக்காக அடித்த அந்த நோட்டினால் வந்த அந்த இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அதை சீர்படவே முடியாத ஒரு நிலைமை அன்றைக்கு 2வது உலகப் போருக்கு பிறகு உருவானது. பாலு சார் இன்றைக்கி சொன்னது கரெக்டு தான். இன்றைக்கி ஈரானில் 16 லட்சம் தினார் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக, வங்கித்துறையில் இருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் சாருக்கு தெரியும், பல ஆப்பிரிக்க நாடுகளில் டொமஸ்டிக் கிரைஸ்னால் லட்சக்கணக்கில் கொடுத்தா அரை கிலோ காய் வாங்க முடியும். இப்போ அதனால் சார் சரிதானே பாருங்கள், இப்போது நீண்ட நாளாக இது பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இந்தியாவில் பெட்ரோல் 112 ரூபா வைக்கும் போது பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தானே அதோட கம்மியாக எப்படி கொடுத்தாங்க? இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் தானே. இப்போது ஒரு க்ரூடுடைய விலையை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா, ஓபெக் முடிவு பண்ணுது. ஆமாம், ஓபெக், இந்த ஆயில் அண்ட் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம், அந்த கண்ட்ரி அதுதான் முடிவு பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதுலேருந்து நிறைய நாடுகள் விளையக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அரசாங்கம் அது அது தன்னுடைய வரக்கூடிய அந்த வருமானத்தை விட்டு கொடுத்ததுன்னு அவர் நண்பர் நவனீத் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்ஃப்ளேஷன் போன ஆண்டை விட இந்த வருஷம் 3.43 ரூபாய்
நமக்கு இந்த பணவீக்கம் அதிகரித்திருக்குன்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன இல்ல, அர்த்தம்? 3 புள்ளி விலைவாசி அதிகமாக 3 புள்ளின்னா 3 புள்ளி சில்லறையா 3 புள்ளி அதிகம் 4 புள்ளி இருக்கு. ஆமாம். அப்போ அதாவது நீங்கள் அவருடைய உள்ள இன்னர் டீட்டெயில்ஸ்குள்ளே போனேன்னா கூட ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னு சொன்னால், பணவீக்கம் என்பது அதிகரித்து கொண்டு வருகிறது. அதுதான். அப்போது பணவீக்கம் அதிகரித்தா என்னன்னா பொருட்களுடைய விலை தாறுமாறாக ஏறும். நேரடியாக அதுக்கு தொடர்பு இருக்காது. சரி. அது பெட்ரோல் மட்டுமல்ல. இன்றைக்கி என்ன நிலைமை அப்படி சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், பல பேப்பர்களில் இந்த வணிக சிலிண்டர் விலை உயர்த்தின பிறகு கடைக்காரன்லாம் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் சிலிண்டரை மட்டும்தான் பேசுகிறீங்க, காய்கறி விலை 100% ஏறி இருக்கு, பழ விலை 100% ஏறி இருக்கு, பருப்பு எண்ணெய் போன்றவர்கள் 60 விழுக்காடு ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காம்பன்சேஷன் நாங்கள் நடத்த முடியாமல் இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொன்று குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் பெரும்பாலும் வெளி மாநிலங்களிலே, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே மெட்ராஸில் பிழைக்க வந்திருக்கான். அதில் பல பேர் வந்து இன்றைக்கி என்னென்னா ஹோட்டலை தான் நம்பியிருக்கான். ஆமாம், சின்ன சின்ன கடைகள். இந்த வணிக சிலிண்டர் உரண்டதுனால ஹோட்டலில் விலை ஏறுதுனால் அது பெரும்பாலான உழைக்கக்கூடிய மக்களையும் பாதிக்கிறது. வண்டி கடை சாதாரணமாக தெருவில் நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வண்டி கடை இருக்கு இல்லையா, அதில் டையை கட்டிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு சாப்பிட்றானே. எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க? அது காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அடையார் ஆர்காட் பவன்லையோ சங்கீதாலேயோ போனால் 2 இட்லிக்கு 85 ரூபா, அதுக்கு ஜிஎஸ்டி வேறு போட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி போடும்போது 112 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 112 ரூபா போட மாட்டான், 112 ரூபா 16 பைசான்னு போடுவான். ஆமாம். அப்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, எவன் ஹோட்டலில் நுழைவான், அவன் கௌரவமாக இருக்கான், ஐடியில் வேலை பார்க்குறான், டை கட்டியிருக்கான், ஷூ போட்டிருக்கான், கோட் போட்டிருக்கான், ஆனால் பிளாட்ஃபார்ம் கடையில் போய் சாப்பிட்றான். பரவாயில்லையே. அப்போது அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களது தகுதியை அது கொச்சையாக மற்றவர்கள் மதிப்பாடுன்ற காரணத்திற்காகல அவனால் இந்த விலைவாசியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, அதுதான் உண்மையான அடிப்படையான விஷயம். ரெண்டாவது, நிறைய நல்லா விரிவாக சொல்லியிருக்கீங்க. நான் இதயத்தில் சாட்டை முடிச்சுட்டு வரேன். பாலு சார் சொல்லுங்கள். வரேன், ரெண்டாவது வரேன். டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவோம். அவர் ரவிசங்கர் சொல்கிறதுல சரி, எனக்கு சில ஐயப்பாடுகள் இருக்குது. என்ன? அதாவது மைய அரசு போடக்கூடிய அந்த எக்ஸைஸ் டியூட்டி அதிகம். சரி. அதுவும் இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு முறை இப்போ வந்ததுக்கு பிறகு என்னன்னு சொன்னால், ஆமாம் ஆமாம், அதில் வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி 2 வந்துருச்சு. எல்லாமே இன்க்ளூட் தான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் 27 ரூபா டேக்ஸ் போட்டால் 13,000 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 13,000 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி வந்துருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சாதாரண மக்களுக்கு விளம்பக்கூடிய முறையில் இந்த இருங்க, அதில் அதுக்குள்ளே வராது, இந்த விவரம் ஜிஎஸ்டிக்குள்ளே அது வராது. நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறார். நம்ம வந்து ரொம்ப இப்போ ரவிசங்கர் மாதிரி அல்லது இதயத்தொண்டா மாதிரி அவங்களெல்லாம் வந்து பெரிய புள்ளி விபரம் வச்சுட்டு பேசுகிறாங்க. புள்ளி தேவை. நான் வந்து நான் தவறுன்னு சொல்கிறேன், அதான் உண்மை. அது உண்மை. ஆனால் ஒரு காமன் மேனாக, ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு அது புரியணும். அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். எனக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், ரைட், 112 ரூபா டாலர் க்ரூடு விலை இருக்கும் பொழுது 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைச்சா நீ ஏன் கிடைக்கிறேங்கிறது தான் என்னுடைய நியாயமான கேள்வி. அதான் 141 ரூபா இருக்கும்போது இப்போ புரியும். இப்போ மக்களுக்கு சொல்றாங்க, ஐயா 141 ரூபாய்க்கு வாங்கும்போது 74 ரூபாய்க்கு கொடுத்தது காங்கிரஸ், இன்னைக்கு 60 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நீங்க ஏன் கொடுக்காம 112 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அதை சொல்லிட்டீங்க. பாலு சார் உங்களுக்கு தரேன். பாலு சார் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். பாலு சார் சுருக்கமாக நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தரேன். இந்த புள்ளி விவரங்கள் என்பது எப்போவுமே சாதாரண மக்களுக்கு குழப்பக்கூடியது. இப்போ நான் வந்து நெய்வேலி இலிகேட் கார்பரேஷனுங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் 38 ஆண்டுகள் இருந்தேன். நான் 61 சேரும்போதே எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 3 ரூபா 12 பைசா. நல்லா நான் சொல்லிட்டுருக்க, 3 ரூபா 12 பைசா ஒரு நாளைக்கு சம்பளம். அப்போது ஒரு மாதம் பூரா 3 வேளை சாப்பிட்டாச்சு தான் 28 ரூபா மெஸ்ஸில். கேட்க அழகாக இருக்கு. 61 நான் சொல்கிறேன், இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் கடைசியில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அந்த தற்காலிக தொழிலாளியாக கேஷுவல் லேபராக இருந்து கடைசியில் நான் படித்த அந்த தகுதிப்படி டெப்டி சீஃப் இன்ஜினியராக ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய சம்பளம் 18,000 ரூபா. அப்போது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தென்னார்காடு மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு சொரவடை உண்டு, ஒரு பழமொழி. எப்படின்னா, அந்த தென்னார்காடு மாவட்டம் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மாவட்டம். ஆமாம். அங்கே கிடைக்கிறது வந்து ஒன்று முந்திரி, இன்னொன்று பலா. இதை தவிர விவசாய பொருள் வந்து ரொம்ப குறைவு இல்லை. பலா, தண்ணி இல்லை.
ரொம்ப வறண்ட மாவட்டம், அதற்கு பேர் பிற்பட்ட மாவட்டம் தான் இருந்தது. நெய்வேலி கிரேட் கார்பரேஷனும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் வந்த பிறகு தான் கொஞ்சமாவது முன்னேற்றம் வந்தது. ரைட். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்தில் மக்களோட பேசும்போது சொல்லுவாங்க, பைத்தி பெற்று 100 ரூபா, சாரி பைத்தி பெற்று 110 ரூபா, படையாச்சி வகையில தள்ளி கேட்க 10 ரூபான்னு. எப்படி பைத்தி பெற்று 110 10 100 சொல்லும் போதே பைத்தி பத்தி 110 படையாச்சி வகையில தள்ளிக்க 10 ரூபா 100 ரூபா விடுதா போதுமா? அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஏமாற்றக்கூடாது. இன்னொன்னும் ரஷ்யாவிலேருந்து குறைந்த அளவுக்கு குரூடை வாங்கி அந்த விலை யாருக்கு போகுதுன்னு சொன்னால் மக்களுக்கு ஏன் போகிறது தெரியுமா? அம்பானியுடைய பெட்ரோல்லையும் அவருடைய ரிஃபைனரிக்கு போகுது. அதான் உண்மை.